சாமி இன்னொரு இது கூடவே ஆ. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட பேத்திங்களா வந்தாங்க. ம். அவங்க வந்து இதுல பத்மசேஷத்தை படிக்கிறா, சான்ஸ்கிரிட் படிக்கிறா. அவன் ம். சொன்னா, தாத்தா அவனுக்கு தெரியுமா என்ன படிச்சுட்டு இருக்கமான்னு. சரி தம்பிக்கு என்ன சொல்லுவேன்பா? நான் சொன்னேன் பிராத்தானே. பிராத்தானா சகோதரன் தானே, தம்பிக்கு எப்படி சொல்லுவேன்னா எனக்கு ம். தெரியல உடனே அனுஜகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். அப்புறம் வந்து அனுஜானா தங்க, அனுஜகானா தம்பின்னு சொன்னா. ம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாம அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு கத்துக்கொண்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆ. இதெல்லாம் எங்க சாமி கத்துக்கிறது? எங்க சாமி இதெல்லாம் பாக்குறது, படிக்க முடியும்? ஒண்ணும் இல்ல சுவாமி. அஹ் அதாவது அஹ் பந்து வாச்சக சப்தங்கள்னு உண்டு. ஆஹ் பந்து அஹ் வாச்சக சப்தங்கள்னு உண்டு. ஆஹ் சரியா? ஆமா. அந்த பந்து வாச்சக சப்தங்கள் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? ஓகே ஓகே. ரொம்ப அதுல இது சந்தோஷம். எல்லாமே இருக்கும். அஹ் புரியுறதா? புரியுது சாமி. Actually, ஹலோ குரூப்ல நீங்க அனுப்புங்க. ஆமா, குரூப்ல தான் அனுப்புவேன். எல்லாமே குரூப்ல சாமி தான் அனுப்புவேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னேன். நேத்து நீ அடுத்த சப்தமஞ்சி வந்துட்டு சாமி எனக்கு வந்துட்டு நான் அதை ஆ. பண்றேன். உன்னை அனுகிரகம் பண்ணுங்க சாமி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒன்னா நன்னா படிக்கணும். அச்சோ என்ன சுவாமி, நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க சுவாமி. உங்களுக்கு என்ன சுவாமி, ஒரு குறையும் கிடையாது சுவாமி. ஓகே சாமி, தேங்க்யூ சாமி. சரியா? சரி ஓகே சாமி. இப்ப நீங்க பரவாயில்ல. இப்போ உங்க பேத்திகள் பேரன்கள் சொன்னதனுடைய இன்னொன்னு என்னன்னா, கனிஷ்ட பிராதா. புரியுறதா? கனிஷ்ட பிராதா அப்படின்னா தம்பிக்கு பேரு. புரியுறதா? கனிஷ்டனா கடைசின்னு சொல்ல மாட்டான் சாமி. கனிஷ்டனா கடைசின்னு இல்ல, கனிஷ்டன்னா இளையவன் அர்த்தம். அப்படியா? ஏன்னா நான் சொல்றேன், தயவுசெய்து மனுஷன் சாமி அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. சந்தேகத்தை சொல்றேன். அதாவது விவாக பத்திரிகையில வந்து என் மூத்த பொண்ணுக்கு ஜேஷ்ட புத்திரின்னு சொல்லி போடுறோம். அப்புறம் வந்து அப்புறம் கடைசி பொண்ணுக்கு வந்து கனிஷ்ட புத்திரின்னு போட்டேன். கரெக்ட் சுவாமி. சுவாமி சொல்லுங்க. அதாவது இப்போ கனிஷ்ட புத்திரின்னு நீர் சொன்னது இருக்கு இல்லையா, அதுல எந்த தப்பும் கிடையாது. புரியுறதா? சரி சாமி. ஏன்னா அங்க நீங்க சப்த பிரயோகம் என்ன பண்ணீங்க, புத்திர புத்திரின்ற சப்தம் பிரயோகம் பண்ணீங்க. சரியா? ஆமா ஆமா கரெக்ட். அந்த இடத்துல வரும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி அது கடைசின்ற அர்த்தம் வரும். ஓ கரெக்ட். நான் இப்ப புத்திர புத்திரின்ற சப்தம் சொன்னேன் இல்லையே, நான் சொன்னது என்னது? பிராதா. பிராதா பிராதா. புரியுறதா உங்களுக்கு? அப்போ கனிஷ்ட பிராதா அப்படின்றவர் வந்து தம்பின்னு அர்த்தமா இருக்கு. ஜேஷ்ட பிராதா அப்படின்றவர் வந்து அண்ணான்ற அர்த்தமா இருக்கு. புரியுது? அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அர்த்தமா இருக்கும். சரியா? இப்போ 2 தம்பி 2 அண்ணாக்கள் இருந்தானாக்க அது கனிஷ்டா ஜேஷ்டா இது எப்படி யூஸ் பண்றது, பிரயோகம் பண்றது? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து அந்த கனிஷ்டன்ற வார்த்தையை மாத்த போறது இல்ல. புரியுதா? அது அப்படியேதான் இருக்க போறது. அந்த பிராதான்ற வார்த்தை பிராதரவுன்னு மாறுமா மாறாதா? பிராதரவ் இல்லையா? அப்போ 2 ஆயிடுது, விவேச்சனம் ஆயிடுது. ஆமா 2 ஆயிடுறது. கரெக்ட். புரியுறதா உங்களுக்கு? நமஸ்காரம் அடியே. கனிஷ்ட பிராதரவ் அப்படின்னா 2 தம்பிகள். ஜேஷ்ட பிராதரவ் அப்படின்னா நினைக்கிறேன்னா 2 கனிஷ்ட பிராத்தரா இருந்தானாக்க இது எப்படி ஒரு முதலாவது கனிஷ்ட பிராத்தா, இரண்டாவது கனிஷ்ட பிராத்தா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதாவது சுவாமி ரொம்ப சிம்பிள் சுவாமி. இப்போ கனிஷ்ட பிராதான்ற அந்த ஒரு இதுவானது மாற போறது இல்ல, அது அப்படியேதான் இருக்க போறது. அதுக்கு முன்னாடி இவர் இப்போ சுந்தர கிருஷ்ணன் சுவாமி வந்து என்னுடைய முதல் தம்பின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். மம பிரதம கனிஷ்ட பிராதா சுந்தர கிருஷ்ணா, மம த்விதீய கனிஷ்ட பிராதா ரமேஷா. நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த பிரதம த்விதீயன்னு போடும்போது முதலாவது இரண்டாவதுன்ற அர்த்தத்தை அது கொடுக்க போறது. சரியா? வெரி குட் வெரி குட். சரி, இப்போ முரளி அண்ணா வந்து இதுல டவுட் கேட்டார். இந்த பிதிரு சப்தத்துல இருக்கு அப்படின்னா இது வந்து 2 விதமா இதனுடைய இதுவானது இருக்கு. இது ஸ்ரார்த்த பிரயோகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிதிரு சப்தத்தினுடைய அர்த்தம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். சாமான்யமா பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். புரியுதா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து எல்லாருமே சாமான்யமா வச்சுக்கலாம். அவர் வந்து உபாத்தியாயம் பண்றதுனால அவருக்கு அது வந்து ஸ்ரார்த்த ரூபமா இருக்கிறதுனால அதுக்கு அவருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, கரெக்ட். இப்போ மறுபடியும் நான் கேட்கிறேன், இந்த கான்செப்ட் அஜந்த புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்கங்கள்
ஹலந்த புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்கங்கள், சர்வநாம சப்தங்கள், சங்கியாவாச்சகம், சங்கியேய சப்தங்கள், இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் உண்டா? எதுக்கு நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன்னா, நம்ம திருப்பி யூட்டர்ன் போட்டு வரக்கூடாது. புரியுதா? ஒன்ஸ் சப்தத்துக்குள்ள சப்தத்தினுடைய சப்த மஞ்சரிய வாசிச்சு முடிக்கும் போது, ஆமா சுவாமி ஒரு சப்தத்தை மீதி வைக்கல, எல்லா சப்தத்தையும் வாசிட்டோம், சரியா? அப்போ அந்த சப்த மஞ்சரியில் இருக்கக்கூடிய அஜந்த புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்கங்கள், அளந்த புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்கங்கள் எல்லாம் வாச்சாச்சு, சர்வநாம சப்தங்கள் வாச்சாச்சு, சங்கியா வாச்சகம் சங்கிய சப்தங்கள் வாச்சாச்சு. அப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாம். அதுக்காக கேட்க. குருஜி, அஜந்தானா என்ன மீனிங் புரியலையா? சரி, ரொம்ப சிம்பிள். அஜந்த அப்படின்னா அச் எழுத்துக்களை அந்தமாக கொண்டது, அதான் அஜந்தம், சரியா? புரிஞ்சது. சரி, அச்சு எழுத்துக்கள்ன்றது எது? அ இ உ ரு லு, ஆ இ உ ரு, இது எல்லாம் அச்சு எழுத்துக்கள் தான், சரியா? சரி, ஓகே. அந்த எழுத்துக்களை கடைசியா முடிய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் வந்து அஜந்த புல்லிங்கம்னு சொல்லுவோம், அஜந்த ஸ்ரீலிங்கம்னு சொல்லுவோம், சரியா? புரிஞ்சது. சரி, அது ஒண்ணு அமைச்சிருக்காரு சுவாமி, ஐ ஒண்ணு இழுக்கலாம். ஆமா, ஐ ஒன்று இழுக்கு அமைச்சிருக்கல, அதுதான் தான் கரெக்ட். வெரி குட். வேற யாருக்கா டவுட் உண்டா? இல்ல குருஜி. சரி சுவாமி, நீங்க ஒரு டாபிக் சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்ல சுவாமி, கரெக்ட். சரி,